போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் தமிழ் சேனல். இந்த சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேவையான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்த பிடிஎஃப், அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது போன வீடியோவில் கேட்ட அந்த டுடே 5 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரயில்வே வாரியத்தின் தற்போதைய தலைவர் யார்? ரயில்வே வாரியத்தின் தற்போதைய தலைவர் யார்? செகண்ட் கொஸ்டின், தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவர் யார்? தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவர் யார்? தேர்ட் கொஸ்டின், ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி 2019 நடைபெறும் இடம்? ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி 2019 நடைபெறும் இடம். ஃபோர்த் கொஸ்டின், இந்திய மருந்து மற்றும் மருத்துவ மாநாடு 2019 நடைபெறவுள்ள இடம்? இந்திய மருந்து மற்றும் மருத்துவ மாநாடு 2019 நடைபெறவுள்ள இடம். ஃபிஃப்த் கொஸ்டின், சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு மாநாடு 2019 நடைபெறவுள்ள இடம்? சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு மாநாடு 2019 நடைபெறவுள்ள இடம். ஸோ இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கிழங்கு பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். நாஞ்சில் நாடன் விருது தமிழியல் ஆய்வாளர் ப. சரவணனுக்கு வழங்கப்படுகிறது. நாஞ்சில் நாடன் விருது தமிழியல் ஆய்வாளர் ப. சரவணனுக்கு வழங்கப்படுகிறது. பேர் நோட் பண்ணிக்கோங்க. தரமான ஆய்வுகள் பட்டியல் யுஜிசி கேர் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. தரமான ஆய்வுகள் பட்டியல் யுஜிசி கேர் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. ஸோ யுஜிசிங்கிற அந்த அமைப்பு வந்து என்ன இது எனக்கு அப்படின்னா கேர் என்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா சில பிஹெச்டி இதை வந்து சப்மிட் பண்ணணும்னா சில ஆராய்ச்சி இதழ்கள் வந்து கட்டுரைகளை சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆய்வுகள் பட்டியல் தொகுப்புள்ள ஒரு நூல், அதாவது அதை ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர். அந்த அமைப்புக்கு பேர் கேர். தரமான ஆய்வுகள் பட்டியல் தயாரிப்பதற்காக யுஜிசி கேர் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. 1952 முதல் 1964 வரை நேரு பிரதமராக இருந்தபோது பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டங்களின் எண்ணிக்கை 66. 1952 முதல் 1964 வரை நேரு பிரதமராக இருந்தபோது பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டங்களின் எண்ணிக்கை 66. அடுத்து ஒரு முக்கியமான விருது, பிலிப் கோட்லர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்படுகிறது. பிலிப் கோட்லர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்படுகிறது. ஸோ அந்த பிலிப் கோட்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீனகால சந்தைப்படுத்துதலின் தந்தை பிலிப் கோட்லர். அந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவீனகால சந்தைப்படுத்துதலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் கோட்லர். அவரோட நினைவாக அந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. இந்த வருஷம் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள், இந்திய பிரதமர். மக்கள் ஆதாயம் பூமி அப்படிங்கிற ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஆதாயம் பூமி என்ற கருத்தை வந்து அடிப்படையாக வச்சு இவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. கைவிடப்பட்ட பசுக்களை பராமரிப்போரை கௌரவிக்க ராஜஸ்தான் அரசு முடிவு செஞ்சிருக்கு. கைவிடப்பட்ட பசுக்களை பராமரிப்போரை கௌரவிக்க ராஜஸ்தான் அரசு முடிவு செய்வது ரொம்ப முக்கியம். இல்லை, எந்த மாநில அரசு இப்படி, அதாவது சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போது அந்த ரோட்டில் கைவிடப்பட்ட பசுக்களை எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவிப்பு வந்து இருக்கும். ஸோ அது எந்த மாநிலம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமானதில்லை, ராஜஸ்தான் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஒரு குடும்பம் ஒரு வேலை திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஒரு குடும்பம் ஒரு வேலை திட்டம் எந்த மாநிலத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா சிக்கிம் மாநிலத்தில். அதாவது கவர்மெண்ட் ஜாபே இல்லாத ஏதோ குடும்பத்துக்கு, கவர்மெண்ட் ஜாப் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்குறது தான் இதோட நோக்கம். அதாவது வேலை இல்லாத ஒருத்தர் வீட்டில் யார் கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஒரு குடும்பம் ஒரு வேலை திட்டம். எந்த மாநிலம் பார்த்துக்கோங்க, சிக்கிம். காசநோய் பாதிப்பு 6வது இடத்தில் தமிழகம். காசநோய் பாதிப்பு 6வது இடத்துல தமிழகம் இருக்குது. முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. காசநோய் பாதிப்பு 6வது இடத்தில் தமிழகம், முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம்.
செகண்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேசம். செகண்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ் மத்திய பிரதேசம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, அதே நேரம் முதல் இடத்துல யார் இருக்கா அதை நோட் பண்ணால் போதும். 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் மாநாடு பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த வருடம் எங்கே நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் நடக்குது. 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் மாநாடு பிரவாசி பாரதிய திவாஸ் இந்த வருடம் உத்தரப்பிரதேசமான வாரணாசியில் நடைபெறுகிறது. அதோட கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு. இதான் அதோட தீம். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஜிகே கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுன்னா சொல்ல முடியாது, ஆனால் முக்கியமானதான். ஏன்னா அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வருது, பொதுத் தேர்தல். ஸோ அது வந்து 17வது பொதுத் தேர்தல். ஸோ அப்போ இது வரைக்கும் எத்தனை பொதுத் தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இந்தியாவில் நடந்த பொது தேர்தலின் எண்ணிக்கை 16. இது வரைக்கும் 16. அடுத்து நடக்க போகிறது 2019 அடுத்து வரப்போகிற தேர்தல் 17வது தேர்தல். 2015ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான காந்தி விருது கன்னியாகுமரியை சேர்ந்த விவேகானந்தா கேந்திரத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான காந்தி விருது கன்னியாகுமரியை சேர்ந்த விவேகானந்தா கேந்திரத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 2014 தான் கடைசியாக அறிவிச்சிருந்தாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து இந்த விருது வந்து அறிவிக்கலை. ஸோ 2014 யார் அப்படி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வாங்கியிருக்காங்க. 2014 இஸ்ரோ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில வந்தெல்லாம் ரொம்ப முக்கியமானல 2018 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தொழுநோய் ஒழிப்புக்கு பங்களிப்பு செய்து வரும் யோகை சசாகவா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து அந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. தொழுநோய் ஒழிப்புக்காக பங்களிப்பு செய்து வர யோகை சசாகவா அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து இந்த விருதை வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க 2018. 2015 வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருது 1995 வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அமெரிக்க உளவுத்துறை மேற்பார்வை குழு உறுப்பினராக ராஜா கிருஷ்ணமூர்த்தி நியமனம். அமெரிக்க உளவுத்துறை மேற்பார்வை குழு உறுப்பினராக ராஜா கிருஷ்ணமூர்த்தி நியமனம். ஸோ இவர் வந்து டெல்லியை பூர்வமாக கொண்ட தமிழர். அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ராஜா கிருஷ்ணமூர்த்தி. இந்திய அணு உலைகளுக்கான யுரேனியம் கொள்முதல் உஸ்பெகிஸ்தான் நாட்டுடன் ஒப்பந்தம். இந்திய அணு உலைகளுக்கான யுரேனியம் கொள்முதலில் உஸ்பெகிஸ்தான் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உலகிலேயே மிக அதிகமாக யுரேனியம் ஏற்றுமதி செய்வதில் எக்ஸ்போர்ட்டில் 7வது இடத்துல இருக்கிறது உஸ்பெகிஸ்தான். உலகிலேயே மிக அதிகமாக யுரேனியம் ஏற்றுமதி செய்வதில் 7வது இடத்தில் உள்ளது உஸ்பெகிஸ்தான். ஆயிரத்தி 1974 மற்றும் 1998 பொக்ரான் அணு ஆயுத சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இது ரிலேட்டடாக நியூஸ் பேப்பரில் இந்த வந்த ஆர்டிக்கலில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணுங்க. 1974 மற்றும் 1998 பொக்ரான் அணு ஆயுத சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ஒரு புதிய நெல் ரகம் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆடுதுறை 53. ஆடுதுறை 53 என்ற புதிய நெல் ரகம் அறிமுகம். சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட, அதாவது தஞ்சையில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் சார்பாக வெளியிடப்பட்ட புதிய நெல் ரகத்தின் பெயர் என்னன்னு கேட்கலாம். ஆடுதுறை 53. இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15. இந்திய இராணுவ தினம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிற பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் கற்பிப்போம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் விருது வென்றுள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் கற்பிப்போம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் விருது வென்றுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அஃபேர்ஸ். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி சாம்பியன். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தேசிய அளவில் நடந்த போட்டியில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. 20 வருஷத்துக்கு பின்னாடி ஜெயிச்சிருக்கனால ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அணி தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து. ஸோ எஸ்டர்டே 5 போன வீடியோவில் 13 மற்றும் 14ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகள் வீடியோவில் கேட்டால் அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு.
சென்னை மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1892. 1892. செகண்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில். தேர்ட் கொஸ்டின், நியூ இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார்? நியூ இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் அன்னி-பெசன்ட் அம்மையார். அன்னி-பெசன்ட் அம்மையார். ஃபோர்த் கொஸ்டின், தற்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? தற்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? ஆன்சர் ஜே.பி. நட்டா. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய தந்தி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இந்திய தந்தி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1855. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான், இந்த வருடம் அதாவது 2019க்கான இயர் புக் வந்து நிறைய பப்ளிகேஷன் சார்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாப்புலரான இயர் புக்கை வாங்கி படிங்க. மனோரமா இயர் புக் இல்லைன்னா தி ஹிந்து இயர் புக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வெளியிட்டிருக்காங்க. தி ஹிந்து தமிழ் சார்பாக தமிழ்லேயே இயர் புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. போன வருஷத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இந்த வருடம் ஃபுல்லாக உள்ள பொது தேர்வுகளில் வந்து உங்களுக்கு பயன்படும். ஸோ முக்கியமான கட்டுரைகள் எல்லாமே இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த டுடே 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாளை 24ஆம் தேதி வரைக்கான நடப்பு நிகழ்வுகள் முற்றிலுமாக பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.